வணக்கம். நான் மதுவர்ஷினி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் ஜாய் யூனிவர்சிட்டியில திருநெல்வேலி. இன்னைக்கு நம்ம தென்னந்தோப்புல இருக்கோம். இங்க ஒருத்தங்களோட நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாரு, அவங்க வந்தா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள எப்படி நம்ம கட்டுப்படுத்தணுங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவங்க பேர் ரைனோசரஸ் பீட்டில், காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு காண்டாமிருக வண்டுகளோட பாதிப்பு நம்ம தென்னை மரத்துல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அந்த வண்டுகள் தென்னை மரத்தோட இலைகளை தான் பாதிக்கும். இந்த இலைகளை சாப்பிடுறதுனால அந்த நடுத்தண்டு ஒரு தொங்கி போன மாதிரி இருக்கும். அதை டோப்பிள் டவுன் சொல்லுவாங்க. இதோ இந்த மாதிரி இலைகளை கட் பண்ணி தொங்கி போன மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த காண்டாமிருக வண்டோட அட்டாக் நம்ம ஃபார்ம்ல இருக்கு. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இலைகள்ல ஒரு வி ஷேப் இல்லாட்டி ஒரு டைமண்ட் ஷேப்டு கட்டிங்ஸ் மாதிரி இருக்கும் இலைகள்ல. அதை வச்சுதான் நம்ம காண்டாமிருக வண்டோட தாக்குதல்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இலையில காட்டுற மாதிரி ஒரு வி ஷேப் இல்லாட்டி ஒரு டைமண்ட் ஷேப்ல அதை சாப்பிட்டு வச்சிருக்கோம். இது வெறும் இலைகளை மட்டும் தான் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா, இதோட பாதிப்பு அதிகரிக்கும் போது, அதாவது வண்டுகள் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு மரமே ஒரு பட்டு போன மாதிரி இல்லாட்டி மரமே அப்படியே காய்ச்சி போன மாதிரி ஆயிடும். புது இலைகளும் இது வர விடாது. ஈல்டுல ஒரு 10-15% வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் இருக்கு. இப்ப நம்ம அதோட சிம்டம்ஸ் பார்த்தோம். அதோட மேனேஜ்மெண்ட், அதாவது அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்னு பார்க்கலாம். இந்த காண்டாமிருக வண்டு நர்சரியில, அதாவது தென்னங்கண்ணுலயும் இதோட தாக்குதல் இருக்கும். மரத்திலே இதோட தாக்குதல் இருக்கும். நர்சரியில எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, மெயின் ஃபீல்ட்ல எப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுங்கிற பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நர்சரியில எப்படி காண்டாமிருக வண்டோட தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, மணலும் வேப்ப புண்ணாக்கும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ வேப்ப புண்ணாக்கு 1 மடங்கு எடுத்தோம்னா, மணல் 2 மடங்கு எடுத்து அதை நல்லா கலந்துட்டு, புதிய இலை வருதுல்ல அந்த இடத்துல நம்ம தூவி விட்டோம்னா, அந்த ரைனோசரஸ் பீட்டில் அங்கே தான் இருக்கும். அதோட கழுத்து பகுதியில் போய் அந்த மண் மாட்டிக்கும். அதால் கழுத்தை அசைக்க முடியாது. அப்படியே அது செத்துரும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பாச்சா உருண்டை, இதை நாப்தலின் பால்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 3 பால், அதாவது 12 கிராம் அளவுக்கு ஒரு மரத்துக்கு கொடுக்கலாம். அதோட நடு பகுதியில் லீஃப் ஆக்சிலில் இந்த பாச்சா உருண்டைகளை வச்சுட்டோம், இதோட வாசத்துக்கு அந்த காண்டாமிருக வண்டு வராது. இப்படியும் கட்டுப்படுத்தலாம். தோப்புக்கு நடுவுல நம்ம எருப்புலிகளோ உரப்புலிகளோ வைக்க கூடாது. இதுலதான் அந்த காண்டாமிருக வண்டோட புழு இருக்கும். அது சி ஷேப்ல ஒயிட் கலர்ல இருக்கும். அதை கிரப்னு சொல்லுவாங்க. அதோட லைஃப் ஸ்டேஜஸ் இதுலதான் ஸ்டார்ட் பண்ணும். அதனால நம்ம இதை ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம தென்னந்தோப்புல எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுல 4 மெத்தட் இருக்கு. ஒன்று பயாலஜிக்கல் மெத்தட், அப்படின்னா இயற்கையா எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறது. அப்புறம் மெக்கானிக்கல் மெத்தட், ஏதாச்சும் மெஷினரிஸ் யூஸ் பண்ணி கட்டுப்படுத்துறது. அப்புறம் கெமிக்கல் மெத்தட். 4வது ட்ராப், ஃபெரமோன் ட்ராப், அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பயாலஜிக்கல் மெத்தட் பார்க்கலாம். இயற்கையா எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. ஒரு மண் பானை இல்லாட்டி ஒரு பக்கெட்ல 1 kg ஆஃப் ஆமணக்கு புண்ணாக்குக்கு 5 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு, அதுல அன்னாச்சி பழம், அந்த மாதிரி வாசனை உள்ள பழம் ஏதாச்சும் போட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் அதோட வாசத்துக்கு அந்த காண்டாமிருக ஈர்த்து அந்த தண்ணியில உளுந்துரும். விழுறப்ப அந்த கசப்பு தன்மையால அதால நகர முடியாது. அதை அதுக்கப்புறம் நம்ம கொன்றலாம். இது எவ்வளவு வைக்கலாம்னா, 1 ஏக்கருக்கு 4 இடத்துல வைக்கலாம். மெத்தட் மெக்கானிக்கல் மெத்தட். இதை ஹூக்கிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியை வச்சு அந்த காண்டாமிருக வண்டுகளை குத்தி குத்தி எடுக்கிறது தான். ஒரு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த குருத்து தொடங்குதுல அந்த இடத்துல தான் அந்த வண்டுகள் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல அந்த கம்பியை யூஸ் பண்ணி நம்ம குத்தும் போது அந்த வண்டு அதுல மாட்டிக்கும். இப்படியும் நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். தேர்ட் மெத்தட் கெமிக்கல் மெத்தட். அப்படின்னா பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது. நம்ம தென்னந்தோப்புல அவ்வளவா பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம இளநீ குடிக்கிறோம்ல, அப்ப அந்த பூச்சிக்கொல்லிகள் நம்மளையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப அது வண்டை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியல. அப்படிங்கும் போதுதான் நம்ம பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும். ஒரே ஒரு கெமிக்கல் சொல்றேன்.
ஃபோரேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து ஒரு பர்ஃபோரேட்டட் சாச்சட்ஸில் கிடைக்கும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி குட்டி பேக்கெட்ஸில் கிடைக்கும். அது வந்து 5 கிராம் அளவுக்கு ஒரு மரத்துக்கு கொடுக்கலாம். எங்கே வைக்கணும்னா அதோட நடு குருத்து வருதுல்ல அந்த இடத்துல வைக்கணும். ஒரு மரத்துக்கு வந்து 2 வாட்டி கொடுக்கலாம். 6 மாதம் இன்டர்வலில் 2 டைம் கொடுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் மெத்தட் என்னன்னா ட்ராப் யூஸ் பண்ணி காண்டாமிருக வண்டுகளோட பாப்புலேஷனை கட்டுப்படுத்துறது. அதாவது ஃபெரமோன் ட்ராப் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கெரோசின் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கடைகளில் வந்து ரைனோ லூர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து அந்த பக்கெட்டில் வந்து அந்த தண்ணியில் படாத அளவுக்கு கட்டி வச்சிட்டோன்னா அதோட வாசத்தினால அந்த ரைனோசரஸ் பீட்டெல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து விழுந்துரும். அந்த தண்ணியில் விழுகிறதுனால அதில் ஆல்ரெடி நம்ம கெரோசின் மண்ணெண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்போ வந்து என்ன ஆகும்னா அதால் பறக்க முடியாது. இப்படியும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இன்றைக்கி வந்து நம்ம காண்டாமிருக வண்டுகளோட சிம்டம் அதோட மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மதுவர்ஷினி. தேங்க்யூ.